Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமோட டிசைர்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை எதை வச்சு எந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவோம். இதெல்லாம்னா இந்த டிலே டைம், ரைஸ் டைம், பீக் ஆர் மேக்ஸிமம் ஓவர்ஷூட், அப்புறம் செட்டிலிங் டைம். இந்த 5 ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த கிராஃப் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இந்த கிராஃபில் இது கண்ட்ரோல் சிஸ்டமோட அவுட்புட் பாருங்கள். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் நம்மளோட சி ஆஃப் டீங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? கண்ட்ரோல் சிஸ்டமோட இங்கே டிலே டைம்ங்கிறது 50% ஆஃப் த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவை ரீச் பண்ணுறது தான் டிலே டைம். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது டிலே டைம். ரைஸ் டைம் சப்போஸ் 1ன்னு இருக்குன்னா அதில் பாதி 50% ஆஃப் த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூவை ரீச் பண்ணுறது தான் என்னது டிலே டைம். அப்புறம் ரைஸ் டைம்ங்கிறது இந்த பாயிண்ட், அதாவது 100%, 0 to 100%. இது 3 கேசஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம இங்கே பார்க்குறது அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். இங்கே அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அண்ட் கிரிட்டிக்கலி டேம்ப்டு 3 ரைஸ் டைம் 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் வேறு இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நம்ம நெக்ஸ்ட் அதை டாபிக் உள்ள போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம அண்டர் டேம்ப்டு சிஸ்டமில் 50%ங்கிறது டிலே டைம், 100%ங்கிறது இந்த பாயிண்ட் ரைஸ் டைம். அப்புறம் பீக் வேல்யூங்கிறது இந்த பாயிண்ட், அதான் மேக்ஸிமம் பீக். அப்புறம் மேக்ஸிமம் பீக் ஓவர்ஷூட் 4th பாயிண்ட், அதாவது டிலே டைம், ரைஸ் டைம், பீக் டைம் இந்த கிராஃபில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் பீக் ஓவர்ஷூட்டுங்கிறது இந்த இடம் தான் மேக்ஸிமம் பீக் ஓவர்ஷூட், ஓகேவா? அதுக்கப்புறம் செட்டிலிங் டைம்ங்கிறது இந்த இடம் தான். அதாவது எரர் 2% இல்லை 5%, இந்த ரெண்டில் ஒன்றா தான் இருக்கும் மேக்ஸிமம் இதோட டாலரன்ஸ். ஸோ இதுக்கு மேலே இந்த பிளேஸ் தான் என்னது செட்டிலிங் டைம், டிஎஸ். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே தனித்தனியாக டிலே டைம்னா என்ன, ரைஸ் டைம்னா என்ன, பீக் டைம்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிலே டைம். இதோட டெஃபினேஷன் பாருங்கள். இட் இஸ் அ டைம் ரெக்வயர்ட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் 50% ஆஃப் த ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதோட ஈக்குவேஷன் டெரிவேஷன் என்னன்னா, டிலே டைம் இஸ் ஈக்குவல் டு 1 + 0.7 ஜீட்டா டிவைடட் பை ஒமேகா என். இப்போது இதோட ஒவ்வொரு டெஃபினிஷன் இதில் நம்ம டைரெக்டாக டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயிலிங்கை நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ டிலே டைமில் ஜீட்டாங்கிறது டேம்பிங் ரேஷியோ, ஒமேகா என்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன், இதோட யூனிட் ரேடியன் பெர் செகண்ட். அதுக்கப்புறம் ரைஸ் டைமில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் டிஃபர் ஆகும்னு சொன்னேன். அதாவது அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு, கிரிட்டிக்கலி டேம்ப்டு, இல்லையா? ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் ரைஸ் டைம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் என்ன, ஒன்று அண்டர் டேம்ப்டு, இன்னொன்று ஓவர் டேம்ப்டு, இன்னொன்று கிரிட்டிக்கலி டேம்ப்டு. ஃபஸ்ட்டு அண்டர் டேம்ப்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேம்பிங்னா என்னென்னா, சிஸ்டம் ஆசிலேட் ஆனதுக்கப்புறம் செட்டில் ஆகும் இல்லையா, அது செட்டில் ஆகிற அந்த மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் டேம்பிங். இப்போ டேம்பிங் சின்னதாக இருக்குது, ஸ்மாலாக இருக்கும். அண்டர் டேம்பில் டேம்பிங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ சிஸ்டம் செட்டில் ஆகிறதுக்கு ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, a car suspension that keeps bouncing up and down after hitting a bump. ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கினதுக்கு அப்புறமும் கார் சில நல்ல சஸ்பென்ஷன் இல்லாத கார் எப்படி இருக்கும்னா பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது அண்டர் டேம்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ரைஸ் டைம் எப்படி இருக்குன்னா 0 to 100%. நம்ம கிராஃபில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்துச்சு, 0.1ன்னு இருந்தது இல்லையா? ஸோ 0 to 100%ன்னு இருந்துச்சுனாலே அது அண்டர் டேம்ப்டு சிஸ்டம். இப்போ ஓவர் டேம்ப்டுனா அங்கே டேம்பிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதோட ரெசிஸ்டன்ஸ், டேம்பிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ரெசிஸ்டன்ஸ், அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ சிஸ்டம்
இம்மீடியட்டாக ஆசிலேஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெவி டோரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு உடனே க்ளோஸ் ஆகலையே, அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது அது இம்மீடியட்டாக எந்த வைப்ரேஷனும் இல்லாமல் எப்படி வந்துடும், அது பேக் டு த ஃபார்ம் வந்துடும். இதோட ரைஸ் டைம் எப்படி இருக்குன்னா 10% to 90%. ஓவர் டேம்ப்டுக்கு 10% to 90%. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு கேட்குறப்போ உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைஸ் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு கேட்குறப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறப்போ அண்டர் டேம்ப்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாலே 0 to 100%, ஓவர் டேம்ப்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 10 to 90%. தேர்ட் கேஸ் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். ஃபஸ்ட்டு அண்டர் டேம்ப்டு பார்த்தோம், அப்புறம் ஓவர் டேம்ப்டு பார்த்தோம், அப்புறம் கிரிட்டிக்கலி டேம்ப்டு பார்த்தோம். இங்கே டேம்பிங் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், அதாவது அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஆசிலேஷன் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டெடி ஸ்டேட்டை அதோட டைமில் ரீச் பண்ணிடுறது தான் கிரிட்டிக்கலி டேம்ப்டு சிஸ்டம். இங்கே ரைஸ் டைம் எப்படி இருக்கும்னா 5% to 95%. கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு 5% to 95%. இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் ரைஸ் டைமோட இது மாறுது. ஸோ இப்போ நம்ம ரைஸ் டைம் பார்க்கலாம். ரைஸ் டைமோட டெரிவேஷன் எப்படி இருக்கும்னா TR is equal to pi minus 5 divided by omega d. இங்கே omega dங்கிறது என்னென்னா டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். இதோட யூனிட் வந்து ரேடியன் பெர் செகண்ட். ஒமேகா என்னன்னா நம்ம பார்த்தோம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஒமேகா டிங்கிறது என்னது டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். இப்போ இந்த டெரிவேஷன் மட்டும் நீங்கள் இது வந்து ஃபைனல் டெரிவேஷன். இந்த டெரிவேஷன்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஃபைனல் டெரிவேஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. TR is equal to pi minus 5 divided by omega d. அடுத்து பீக் டைம். பீக் டைம்ங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டைம் ரெக்வயர்ட் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ரீச் த பீக் வேல்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நம்ம கிராஃபில் பார்த்தோம் இல்லையா டிபி, அது வந்து பீக் வேல்யூவை ஃபஸ்ட் டைம் ரீச் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதா அதை நம்ம டிபின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். டிபியோட டெரிவேஷன் என்னென்னா TP is equal to pi divided by omega d. இப்போது இந்த டெரிவேஷனையுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணி காட்டும். இதில் நம்ம ஃபைனல் டெரிவேஷனை மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா இதோட டெஃபினிஷனும் அதோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னு மட்டும்தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். அப்புறம் செட்டிலிங் டைம், இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அது என்ன அது டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னால் என்னதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட்டிலிங் டைம். செட்டிலிங் டைம்ங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டைம் ரெக்வயர்ட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் த ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் ஸ்டே வித்தின் த ஸ்பெசிஃபைடு டாலரன்ஸ் பாண்ட் அரவுண்ட் த ஃபைனல் வேல்யூ. அந்த டாலரன்ஸ் பாண்ட் நம்ம பார்த்தோம்ல, இந்த கிராஃபில் நம்ம பார்த்தோம்ல, இதுதான் அந்த டாலரன்ஸ் 2% இல்லை 5%. இதுதான் அதோட செட்டிலிங் டைம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டிலே டைமில் இருந்துச்சு, அப்புறம் ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அது பீக் டைமை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட ஆசிலேஷன்ஸ் ஒரே மாதிரி அதில் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அதோட செட்டிலிங் டைம். செட்டிலிங் டைம்ங்கிறது என்னது? இட் இஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ரீச் த ஸ்டெடி ஸ்டேட் அண்ட் ஸ்டே வித்தின் த ஸ்பெசிஃபைட் டாலரன்ஸ் பாண்ட் அரவுண்ட் த ஃபைனல் வேல்யூ. டாலரன்ஸ் பாண்ட் உங்களுக்கு என்ன இருந்தது? 2% இல்லைனா 5%. அப்புறம் ஃபைனலாக மேக்ஸிமம் ஓவர் ஷூட் ஆர் பீக் ஓவர் ஷூட். மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம C of TPன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூவை C of TPன்னு வச்சுக்கிட்டோன்னா ஃபைனல் வேல்யூ வந்து நம்மளுக்கு C of infinity. இப்போது மேக்ஸிமம் ஓவர் ஷூட்டோட ஃபார்முலா என்ன? ரேஷியோ ஆஃப் C of TP to C of infinity divided by C of infinity. மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் ஃபைனல் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ தான் மேக்ஸிமம் ஓவர் ஷூட் MPயோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது? டிலே டைம், ரைஸ் டைம், பீக் ஓவர் ஷூட் ஆர் மேக்ஸிமம் ஓவர் ஷூட், அப்புறம் செட்டிலிங் டைம். இந்த 5 டிஃப்ரெண்ட் டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போது அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றுக்கும் டெரிவேஷனை டெரைவ் பண்ணலாம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.